வணக்கம். இந்தியன் சாலிடரிட்டி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் PHP MVC ஃப்ரேம்வொர்க்ஸ். இந்த ஃப்ரேம்வொர்க் டியூட்டோரியலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது லாராவல் MVC ஃப்ரேம்வொர்க் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே போல் லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி டியூட்டோரியலில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை வாங்கி அதை கொண்டு போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எப்படி யூசர் மாடலில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போது யூசர் லாகின் ஃபார்மில் டேட்டா வாங்கி அந்த டேட்டாவை வந்து இருக்கா, லாகின் அந்த யூசர் வந்து ரெஜிஸ்டர்டு யூஸரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம லாகினில் ஒரு டேட்டா கொடுத்த உடனே என்ன ஆகும், இந்த யூசர் லாகினுக்கு வரும். ரைட், இப்போ இந்த யூசர் லாகின்லேருந்து நம்ம யூசர் மாடலுக்கு அதை அனுப்ப போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு மாடல் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். லாகின் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து வேல்யூஸாக வாங்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், $செக் யூசர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்கு என்ன சொல்கிறோம், யூசர் மாடலுக்கு போக சொல்கிறோம். யூசர் மாடல், அதுக்கப்புறம் லாகின் ஆஃப் இன்புட் ஆல் இங்கே போக சொல்கிறோம். சரிங்களா? ரைட், ஸோ இப்போ இங்கே டேட்டா வாங்கினா இங்கே டேட்டா போகுதான்னு பார்க்கலாம். ரைட், ஸோ நம்மளுடைய இதுக்கு டேட்டா போகுது, யூசர் மாடலுக்கு டேட்டா போகுது. இப்போது இந்த யூசர் மாடல்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெஜிஸ்டர் டேபிள் இருக்கு இல்லையா, இந்த ரெஜிஸ்டர் டேபிள்லேருந்து இந்த பாஸ்வேர்டை ப்ளக் பண்ணணும். அதாவது அந்த பாஸ்வேர்டு எடுத்து அந்த யூசர் நேமு இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணுவோம், இதில் வந்து ப்ளக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். இருக்கு ப்ளக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செலக்ட் அப்டேட் செலக்ட் கிட் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ப்ளக்கு யூஸ் பண்ணலாம் அல்லது கெட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ளக்கே யூஸ் பண்ணலாம், ப்ளக் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இங்கே போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேர் நமக்கு யூசர் நேமு இருக்கிற மாதிரி இருக்கணும், அதனால் வேர் எடுத்துக்கலாம். அந்த கெட் வேண்டாம், அது பதிலாக ப்ளக் எடுத்துக்கலாம். ரைட், ஸோ ப்ளக்குன்றது சர்டே ஸ்பெசிஃபிக் காலத்தை மட்டும் எடுத்து கொடுக்குறது. ரைட், ஸோ அதனால் இது வேண்டாம், இந்த இது வேண்டாம். ரைட், ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். ரைட், ஸோ இப்போ வந்து டேட்டாபேஸ் டேபிள் நேம் வந்து ரெஜிஸ்டர் where user name equals $values of username, $values of username ப்ளக் பாஸ்வேர்டு மட்டும் எடுக்க சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து என்னது, $பாஸ்வேர்டு. ரைட், இப்போது பாஸ்வேர்டு எடுக்குதான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு எக்கோ $பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம பாஸ்வேர்டுன்னு தான் கொடுத்துருந்தோம், அதுக்கு பாஸ்வேர்டு. ரைட், இப்போ இந்த பாஸ்வேர்டை ப்ளக் பண்ணி எடுத்துடுச்சு. அதாவது ப்ளக்குன்றது இந்த டேட்டாவை மட்டும் எடுக்க சொல்லியிருக்கோம். $2y $10 இருக்கு இல்லையா, இந்த பாஸ்வேர்டு மட்டும் எடுக்க சொல்லியிருக்கோம். ரைட், அடுத்தது இந்த டேட்டாவை வந்து செக் பண்ணணும். நம்ம வாங்குகிற டேட்டாவும் இப்போ கொடுத்த பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஹேஷ். இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஹேஷ் செக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஹேஷ் செக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். இப்போது என்ன சொல்கிறோம்,
ஹேஷ் டாலர் செக் யூசர். ரைட், இப்போ இங்கே இதே வேல்யூ கொடுத்துக்கலாம். இது ரெண்டு வேறு ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். பிக் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கிறேன். பிக் பாஸ்வேர்ட் ரைட், செக் யூசர் ஈக்குவல்ஸ் ஹேஷ் செக் டாலர் வேல்யூஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் கமா டாலர் பிக் பாஸ்வேர்ட். இப்போ இந்த பாஸ்வேர்டும் ஒன்றான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ரைட், இஃப் டாலர் செக் பாஸ்வேர்ட், இதை செக் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் ரைட், எக்கோ லாகின் else echo not log in. இப்போ இங்கே போய் பார்க்கலாம். இப்போது அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நேம் இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுத்தோம்னா undefined variable check password. ஓகே, 3s கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா நாட் லாக்டின். இப்போ ரெண்டு பாஸ்வேர்டும் ஒன்றா இருக்குது அப்படின்னா நமக்கு லாக்டின்னு சொல்லிட்டு வரும், லாகின் சொல்லிட்டு வந்துடும். ரைட், ஸோ யூசர் வந்து லாகின் ஆகிடுவாங்க. இப்போது இது ஃபெயில் ஆகுது, இன்கேஸ் யூசர் நேம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா, யூசர் நேம் இல்லாத ஒரு யூசர் நேம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இதை வந்து நம்ம இங்கே செக் பண்ணலாம். இஃப் டாலர் பிக் பாஸ்வேர்ட் echo user not found இங்கே கொடுத்துக்கலாம். அல்லது else இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ வந்து யூசர் இந்த மாதிரி ஒரு யூசரே இல்லை அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு நாட் லாக்டின் வருதா, ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துடணும். ரிட்டர்ன் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, கேஸ் இது ஃபால்ஸ் அப்படின்னா எக்கோ யூசர் நாட் ஃபவுண்ட். ரைட், ஸோ யூசர் வேறு ஏதோ ஒரு யூசர் இல்லை அப்படின்னா நம்ம இதை வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ண சொல்லிடலாம். ரைட், ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய சைட்லேருந்து வரணும். அதனால் ரிட்டர்ன் ஒரு அரேவாக க்ரியேட் பண்ணலாம். அரேவாக க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்து ஃபால்ஸ் கமா யூசர் நாட் ஃபவுண்ட் இப்படி ஒன்று கொடுத்துக்கலாம். ரைட், பாஸ்வேர்ட் செக் பண்ணுது, பாஸ்வேர்ட் செக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்போ வந்து நம்ம அப்பயும் வந்து நமக்கு ஃபால்ஸ் வரணும். ஆனால் பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அப்போ இங்கே வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் does not match. அதுக்கப்புறம் இன்கேஸ் இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ரிட்டர்ன் இது ஒரு அரே
ஆஃப் ட்ரூ. ஏன் அரே கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன் ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ்லாம் அனுப்புறதுக்காக. சரிங்களா? ஸோ அரேவை அனுப்பிச்சோன்னா நமக்கு அங்கே வந்து 2 வேரியபிளாக வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஒரே வேரியபிளாக வாங்கிக்கலாம். ரைட், திங்ஸ் ஆர் ஓகே. அப்போ இஃப் டாலர் செக் யூசர் ஆஃப் 0, இப்போ இன்கேஸ் வந்து அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், எக்கோ லாக்ட் இன். எல்ஸ் என்ன பண்ண சொல்கிறோம், ரிட்டர்ன் ரீடைரக்ட் பேக் வித் ஒரு அரேவோட அனுப்ப போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அரே வந்து இதுக்கு பேர் வந்து லாகின் எரர்னு கொடுத்துக்கலாம். லாகின் எரர் கமா டாலர் செக் யூசர் ஆஃப் 1. ரைட். ஸோ இப்போ அங்கேருந்து வர இன்ஃபர்மேஷனை இந்த லாகின் எரர்னு சொல்லிட்டு அது கூட அனுப்புகிறோம். ஸோ இப்போ அந்த லாகின் பிளேடில் போயிட்டு லாகின் எரர்னு ஒன்று இங்கே வர வைக்கணும். எங்கே போடலாம் அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். ரைட். இஃப் இஸ் செட் $login error. ஸோ இப்போ லாகின் எரர் செட் ஆகிருந்தால் மட்டும் நம்ம இதை பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ இஃப் இஸ் செட்டுக்கு நமக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாம். பார்த்தோம்னா HTML ஃபார்மு அட் இஃப் ஸோ டபுள் ஏரோ கிடையாது, டபுள் கிடையாது, இது வந்து at if is set login error at end if echo $login error echo இல்லை $login error. இந்த இடத்துல bracket க்ளோஸ் பண்ணணுமா? க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஷோராக தெரியல எனக்கு. க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னு காமிக்கலாம். ஸோ அதில் இதெல்லாம் வராது. ஏதோ ஒரு நேம் கொடுத்தா நமக்கு வந்து லாகின் எரர் வருது, ஆனால் லாகின் எரர் வரலையே. இப்போ அலெக்சாண்டர் பாஸ்வேர்ட் கொடுப்போம். அலெக்சாண்டர் பாஸ்வேர்ட் இது கொடுத்தோம்னா லாக்டின் வந்துடுது. ஓகே. இப்போது வேறு ஏதோ ஒரு நேம் இருக்குது, இது வந்து இந்த நேம் வரல அப்படின்னா வரல. ஏன்னா வந்து ஒரு அரேவாக கொடுத்து பார்ப்போம். array login error equals right. இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். login LOGIN ERROR LOGIN ERROR attended ERROR. Okay. If we set $login here, ரைட், நான் அதை செக் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணுறேன்.
ரைட். ஸோ சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா வித் அனுப்புறதுக்கு பதிலாக வித் எரர்ஸ்னு அனுப்புகிறேன். வித் எரர்ஸ் அரே ஆஃப் லாகின் எரர் அதனுடைய ஈக்குவலண்ட் மெசேஜ். ரைட்டுங்களா? இந்த மெசேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மாடல்லேருந்து வருது. ஓகேயா? இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ரைட். ஸோ வித் எரர்ஸ்னு அனுப்புகிறேன். ஸோ நம்மளுடைய நார்மல் இதில் வந்து எரர்ஸ் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வந்து ஃபஸ்ட் ஆஃப் லாகின் எரர், அந்த எரரோட வேல்யூ வந்து எனக்கு இங்கே ரிப்பீட் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து நீங்கள் எங்கே வேணால் போட்டுக்கலாம். இப்போது நான் லாகின் போகிறேன். லாகின் போயிட்டு என் நேம் கொடுக்குறேன், ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு யூசர் நேம் வந்து நாட் ஃபவுண்டுன்னு வரணும். யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்போ வந்து என் யூசர் நேம் கரெக்டாக கொடுக்குறேன், பட் பாஸ்வேர்டு வந்து தப்பாக கொடுக்குறேன். இப்போ வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அண்டர் ஜீசஸ் என்ன நேம் கொடுத்துருக்கேன்? அலெக்சாண்டர் தானே கொடுத்துருக்கேன். அலெக்சாண்டர். பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துருந்தா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச். ரைட்டா? ரைட். இப்போது இதனுடைய வேல்யூஸ்லாம் கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இப்போது அதை செக் பண்ணுவோம். இப்போ வேலிடேஷன் எடுத்துட்டோம்னா பேசிக் யூசேஜ், கண்டிஷனல் மெசேஜ், இதில் அப்படியே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா எரர் மெசேஜஸ், ரிட்டர்னில் எரர்ஸ், இதில் சீட் ஷீட்டில் பார்க்கலாம். வித் வேல்யூஸ், வித் ரைட். நான் அதை இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நான் கூப்பிட்றேன். ரைட். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஃபார்ம் ஃபில் பண்ண வேல்யூ திருப்பி அப்படி அந்த இது வேல்யூஸ் அப்படியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித் இன்புட். சரிங்களா? ஸோ இதோ இங்கே இருக்குது, இந்த லாராவல் சீட் ஷீட்டில் இருக்குது. ரைட். நான் சாரி வித் வேல்யூஸ்ன்னு போட்டுட்டேன். ஆக்சுவலாக வித் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வித் இன்புட் இன்புட் டபிள்யூஸ் டு கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். இல்லை எங்களுக்கு பாஸ்வேர்டு மட்டும் வேண்டாம் அப்படின்னா வித் இன்புட் டபிள்யூஸ் டு எக்ஸப்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. நார்மலாகவே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து இதில் ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வித் இன்புட் டபிள்யூஸ் டு கெட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் செட் ஆகிக்கும். ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுத்தேன்னா எனக்கு இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். இல்லை நான் இப்போ இதை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா அந்த இடம் வந்து மறுபடியும் எனக்கு பிளாங்காக தான் வந்து வரும். புது ஃபார்மாக வந்து வரதுனால எனக்கு அந்த இடம் பிளாங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒரு ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃபார்மில் நீங்கள் இந்த வித் இன்புட் இந்த இதை வந்து கொடுக்கறது நல்லது. ரைட். ஸோ இதே வந்து அப்படியே வித் இன்புட் உங்களுடைய எல்லா ஃபார்மோட இந்த வேலிடேட் இருக்கு இல்லையா, வேலிடேட்லேயும் கொடுத்துட்டா சரியாயிடும். அதே போல் இங்கேயும் கொடுக்கணும். எரர்ஸ்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வேறு எங்கே இருக்குது? அவ்வளோதான். இந்த 3 இடத்துல மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வேறு எந்த இதுக்கு போகணுமோ அங்கே போய்க்கலாம். இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த வித் எரர் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி இது வந்து இன்சர்ட் டிபி இந்த இடத்துலேயே உங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆகிட்டு வரதுனால உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த இடம் நீங்கள் வேறு எந்த இதுக்கு போகணுமோ அங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இன்கேஸ் ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா
பாஸ்வேர்டு ரெண்டு இதுவுமே வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா லாக்டின். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்றா இருந்துச்சுன்னா லாக்டின்னு சொல்லிட்டு வந்துடும்.